சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸ்ரீ பாம்பாட்டி சித்தரை வழிபடும் முறைகளை பார்க்கலாம். பாம்பாட்டி சித்தர் நவ கிரகங்களில் ராகு பகவானை பிரதிபலிப்பவர். இவர் குண்டலினி சித்தி பெற்றவர். இவரை வழிபட்டால் ராகு பகவானின் அருள் கிடைக்கும். இவரை வழிபடுவதற்கு உகந்த நாள் சனிக்கிழமை. உகந்த வஸ்திரம் கருப்பு. மலர்கள் அல்லி, தாமரை, தாழம்பூ, சம்பங்கி. நைவேத்தியம் சர்க்கரை போடாத பச்சைப்பால், வாழைப்பழம். தியானச் செய்யுள். அடவிவாழ் பாம்புகளை ஆட்டுவித்து, பின் உடலில் வாழ் பாம்புதனை எழுப்புவித்து, கூடுவிட்டு கூடு பாய்ந்து ஞானமுத்து கொடுத்தவரே, குவளையத்தின் காவலரே, ஆதிசேஷனின் அருள் கண்டு, ஆதிசிவன் மகன் வரம் கொண்டு, ஜாதி மதங்கள் பேதமின்றி காக்கும் சித்தரே காக்க காக்க. 16 போற்றிகளை பார்க்கலாம். ஸ்ரீ நாகாபரணம் உடைய சிவனை வணங்குபவரே போற்றி. ஆலகால விஷத்திலிருந்து காப்பவரே போற்றி. சர்ப்ப ரட்சகரே போற்றி. முருகனின் பிரியரே போற்றி. பசும்பாலில் பிரியமுள்ளவரே போற்றி. 3 வர்ணங்கள் கொண்டவரே போற்றி. வாக்கில் சுத்தம் உடையவரே போற்றி. ஸ்ரீ ஆதிசேஷனை வணங்குபவரே போற்றி. விஷத்தை முறிப்பவரே போற்றி. நடுநிசியில் சஞ்சரிப்பவரே போற்றி. ஜந்துக்களின் உருவம் உடையவரே போற்றி. சனீஸ்வர பகவானின் நண்பரே போற்றி. ஓம் வசி பீஜாட்சரத்தில் வசிப்பவரே போற்றி. சிவனுக்கு ஆபரணமாக இருப்பவரே போற்றி. நந்தி தேவரின் நண்பரே போற்றி. ஸ்ரீ பார்க்கடலில் வாசம் செய்யும் பூஜ்ய சித்த ஸ்ரீ பாம்பாட்டி சித்த சுவாமியே போற்றி போற்றி. இவ்வாறு 16 போற்றிகளை கூறி அர்ச்சித்த பிறகு மூல மந்திரமான ஓம் வசி ஸ்ரீ பாம்பாட்டி சித்த சுவாமியே போற்றின்னு 108 முறை ஜபிக்க வேண்டும். பாம்பாட்டி சித்தரை வணங்குவதால் ஏற்படும் நன்மைகளை பார்க்கலாம். ஜாதகத்தில் ராகு பகவானால் ஏற்படக்கூடிய களத்திர தோஷம் நீங்கி நல்ல இடத்தில் திருமணம் நடக்கும். கணவன் மனைவி இடையே உள்ள தாம்பத்திய பிரச்சனைகள் அகலும். நாகதோஷம் விட்டு விலகும். வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு பிரயாணங்கள் உண்டாகும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் பெருகும். நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் தீரும். வீண் பயம் அகன்று தன் பலம் கூடும். நன்றி.